Hello friends, welcome to ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு முஸ்லிம் ஸ்டைல்ல கத்திரிக்காய் கட்டா எப்படி பண்ணலாம்ன்றத பாப்போம். இது வந்து நம்ம வர தீபாவளிக்கு இதை எப்படி நம்ம வீட்லயே எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பாப்போம். நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே Facebook, Instagram, ஷேர் சாட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. டீஸ்பூன்ல 4 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு எடுத்து வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். இதுல 2 ஸ்பூன் அளவுக்கு கசகசா போட்டுக்கலாம். பாருங்க 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம். பாருங்க இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன், இதில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை போட்டிருக்கேன். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் போட்டிருக்கேன். எல்லாமே ஒன்றா போட்டு நல்லா வறுத்துக்கலாம். பாருங்க இதில் ஒரு 10 முந்திரி பருப்பை எடுத்து வச்சுருக்கோம், இதையுமே இதில் போட்டுக்கலாம். கசகசா இல்லை அப்படின்றவங்க இன்னும் கொஞ்சமாக நீங்கள் முந்திரி பருப்பு ஒரு 2 எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் எள்ளு 2 கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குங்க. பாருங்க இது நல்லா வறுத்தாச்சு, நல்லா படப்படான்னு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். பாருங்க இப்போ எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம், ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். பாருங்க இதில் நான் 1.5 கிலோ அளவுக்கு கத்திரிக்காயை 4 நாளாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். அப்படி பண்ணோம்னா தான் நமக்கு கத்திரிக்காய் கருப்பாகாது. இப்போ இந்த கத்திரிக்காய் எல்லாமே இந்த எண்ணெயிலேயே பொரிச்சு எடுக்கணும். அதுக்கு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெயே ஊற்றிருக்கோம், இதுலேயே நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் உப்பு எதுக்காக போட்டிருக்கேன் அப்படின்னா கத்திரிக்காய்க்குள்ளெல்லாம் நல்லா உரைக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருப்பாகாது. பாருங்க கத்திரிக்காய் இந்த அளவுக்கு வெந்திருந்தால் போதும். இப்போ எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா கத்திரிக்காயும் பொரிச்சு எடுத்துக்கிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். இப்போ நான் இந்த கத்திரிக்காயெல்லாம் வதக்கினேன் இல்லைங்களா, வதக்கின எண்ணெயில் கொஞ்சம் பாதி எடுத்து வச்சுட்டேன். பாருங்கள் 2 ஸ்பூன் அளவுக்கு முழு மிளகு போட்டுக்குங்க. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 4 இனுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுருக்கேன். பாருங்கள் இதில் 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். பாருங்கள் வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம், இதில் 2 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், இதையும் போட்டுக்கலாம். இந்த கத்திரிக்காய் கட்டாக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். பாருங்கள் இதில் ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். ஏற்கனவே கத்திரிக்காயை கட் பண்ணிவிட்டு அதில் உப்பு போட்டு பிசைஞ்சு தான் அதில் போட்டோம். இப்போ தக்காளி வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் போட்டுக்கலாம். முந்திரி பருப்பெல்லாம் வறுத்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். இது இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா தாராளமாக கலக்கி வச்சுக்கோங்க. இப்போ இதையும் இதில் ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம பெரிய நெல்லிக்காயில் 2 நெல்லிக்காய் அளவுக்கு புளியை எடுத்து கரைச்சி நல்லா வடிகட்டி நம்ம அந்த மாதிரி ஊற்றி நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இதுலேயே இந்த அளவுக்கு தண்ணியெல்லாம் தாராளமாக ஊற்றியாச்சு. இது 1 நிமிஷத்துக்கு இது பச்சை வாசம் போக கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு. நான் நடுவில் எடுத்து ஒரு வாட்டி கிளறி விட்டுட்டேன், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். ஏன்னா நமக்கு முந்திரி பருப்பு எல்லாமே போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால் இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க எண்ணெயிலே பொரிச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா கத்திரிக்காய், இது எல்லாமே இதில் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம், தட்டை வச்சு மறுபடியும் மூடி வச்சுட்டு ஒரு 4 நிமிஷத்துக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் வைங்க. எடுத்து கிளறி விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் 2 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வைங்க, எண்ணெயெல்லாம் கசிஞ்சு வந்துடும். பாருங்கள் இப்போ கத்திரிக்காய் ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள் கத்திரிக்காய் நல்லா அட்டகாசமாக எண்ணெயெல்லாம் நல்லா கசிஞ்சு நல்லா ஜம்முன்னு சூப்பராக வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம்.
பாருங்கள் சூப்பரான அருமையான கத்திரிக்காய் கட்டா நம்ம செஞ்சிட்டோம். இது பிரியாணிக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி ஒரு கத்திரிக்காய் கட்டா நீங்கள் எல்லாம் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு அப்படின்னாங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.